வந்து இறங்கிட்டேன். அதான் வந்து இறங்கணும் உனக்கு போன் பண்றேன். அப்புறம்க்கா அந்த கருப்பியா இருக்கான்ல, அவன் நெல்லு காசு கொடுப்பான். அதை கரெக்டா வாங்கிக்க. 10 ரூபா குறைச்சு கொடுப்பான். விளக்க மாத்த கொஞ்சம் அடிச்சு காசை பிடிங்கிரு என்ன. அப்புறம் ஏத்து விட்டு இருளாக்கி 2 செம்பு கோமியம் கொடுத்துருக்கேன். அதுக்கு காசை வாங்கிரு. அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கேன்க்கா, நாட்டு முட்டை. அதை பிரியம் இருந்தா காசாக்கி இல்ல உடச்சு வாயில வச்சு உடம்ப தேத்து. அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போகும். ஏக்கா இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பொழின்னு சொல்லிச்ச, இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரி சேர்த்திருக்காளா? குழந்தை பிறந்துருச்சா? எது பிள்ளை தலையில இருக்கா? என்னப்பா? ஐயோ பக்கத்துல இருக்கார பிள்ளைங்க என் தங்கச்சி மாதிரிங்க. 10 நாளா இடுப்புலிக்குன்னு சொல்லிக்கிருந்துச்சு. ஆஸ்பத்திரியில பிள்ளை எப்ப பிறகுங்கன்னா டாக்டர் தெரியாதுங்கிறானா. சரி வச்சுட்டேன். அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1,000 ரூபா மிச்சேட்டனா காப்பி தண்ணியை குடிச்சுக்கங்க. என்னது? போன் பேசுற காசுங்க. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். மிஷின் நிக்கிறதுக்கு எதுக்கு என்ன இருக்கு? நீ எவ்வளவு பேசிருக்காங்கறத மிஷின் இப்ப சொல்லு. மிஷின் பச்சை கட்டு தான் மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுறீங்களா? ஆமா.